லாஸ்ட் டைம் போட்ட vlogல அண்ணனுக்காக வெயிட் பண்ற டைம்ல கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் சொன்னா இதுல வர அகைன் அவர் ஃபோன் பண்ணிட்டு நான் வரேன் 1/2 hour ஆகும் அது வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டான். ஐயோ எனக்கு சரியான ஷாக் ஆயிடுச்சுங்க. டே இது நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ஒரு நேரம் நாங்க பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு போய் தூங்கிட்டாது இருந்துப்போன்னு கேட்டா அதெல்லாம் முடியாது நான் வந்து பிக்கப் பண்ணுவேன் அது வரைக்கும் ஏதாவது பண்ணிட்டு இருங்கன்றான். டே பிக்கப் பண்றதுன்னா என்னன்னு தெரியுமா, சீக்கிரம் வந்து கூட்டு போறது இப்படி 1 மணி நேரம் அலை வைக்கிறது இல்லைன்னு கேட்டா உனக்கு வந்தா ரத்தம் எனக்கு தங்காய் சட்டியான்னு கேட்கறான். ஏன்னா அப்படி கேட்கறேன்னு கேட்டா அன்னைக்கு நான் 1 மணி நேரமா டீ போட்டு தர சொல்லி கேட்டேனே நான் அவ்வளவு நேரம் கெஞ்சி விட்டு இருந்தேன்ல அதனால தான் இது அப்படின்ற. நல்லா பாசம் காட்டுற நேரத்துல பாசம் காட்டுவான். பயப்புள்ள இந்த மாதிரி பழி வாங்கினா எப்ப என்ன பண்ணுவோன்னே தெரியாதுங்க. சரி அங்க கட் பண்ணிட்டு நாங்க இப்ப இருக்கிற நிலைமையை பார்ப்போமா. ஆல்ரெடி நாங்க ஒரு சிக்கன் ரைஸ் 1/2 சாப்பிட்டு வயிறு ஃபுல் ஆயிட்டு கிளம்புற நிலைமையில இருக்கும்போது இவன் வர எப்படி சொல்லிட்டானா அடுத்தது என்னடா பண்றது, வெளியும் போக முடியாது, சரியான மழை பெஞ்சிட்டு இருக்கு, வேற வழியே இல்ல கடையில தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அகைன் பாத்தீங்கன்னா வெஜ் ரைஸ் 1/2 வந்து ஆர்டர் பண்ணிட்டு 2 பேரும் இந்த டைம் பாத்தீங்கன்னா ஏதாவது போட்டி வச்சுக்கலாம் சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டோம். எப்பவுமே பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போட்டி இருக்கும். பட் நாங்க வந்து எங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிட்டோம். யார் வந்து சாப்பாடு லாஸ்ட் சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பாதியா 2 பேர் போட்டுக்கணும். நான் வந்து நிறைய போட்டுக்கணும், அவளால வந்து இதுக்கப்புறம் என்ன சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டியில நீ கூட வின் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டாலாம். நாங்க சாப்பிட்டு இருக்க கேப்ல வர சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எங்களை தான் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அன்னைக்கு சண்டே வேற கடையை கூட்டமா இருந்தது, இவங்க ஏஞ்சிப்பாங்களா மாட்டாங்களா வந்து 1 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் வைஸ் அப்படி இருந்திருக்கும் போல. எங்களுக்கு என்ன பண்றது, எங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, நாங்க யாருமே கண்டுக்காம நாங்க பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஃபைனலா சாப்பிட்டு முடிச்சுட்டு யார் இந்த கேம்ல வின் பண்ணாங்கன்னா என் தங்கச்சி தான். அப்படி இப்படி பேச்சு போட்டு அவதான் பொறுமையா சாப்பிட்டுட்டு இருந்தா கடைசியில அவளே வந்து வின் ஆயிட்டா. நாங்க சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு எங்க அண்ணன் வரத்துக்கும் கரெக்டா இருந்தது. அவன் வந்த நேரம் எனக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுன்னு சொல்லிட்டானா அவனுக்கு 2 பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் கிளம்புதான் அவங்ககிட்ட ஒன்னே ஒன்று தாங்க கேட்கணும்னு தோணுச்சு. டே பஸ்ஸுக்கு போனா காசு செலவாகும் சொல்லிட்டு பிக்கப் பண்ணா காசு செலவாகுதுன்னு நினைச்ச பத்தியா என் புத்தியா நான்